அரசியல்வாதிகளின் ஆதரவு இருப்பதால் தான் தன்னை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படும் குற்றச்சாட்டையும் யுவராஜ் மறுத்துள்ளார். நகைச்சுவையான குற்றச்சாட்டு. இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறவங்க முழுக்க முழுக்க ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஞானமே இல்லாதவங்க, ஒரு பொது ஞானமே இல்லாதவங்க தான் நான் சொல்லுவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய 2 குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஸ்கூலில் போய் போலீஸ் ராவடி பண்ணுது. என் பேரவை என்னுடைய ஆட்கள் சம்மந்தப்பட்ட அத்தனை பேரும் பொய் வழக்கில் அடைக்கப்படுறாங்க. 300-400 பேர்த்துக்கு மேலே இல்லீகல் கஸ்டடியில் நினைச்ச ஸ்டேஷனில் கொண்டு வந்துச்சு நாய் அடி பேய் அடி அடிச்சிருக்காங்க. எல்லாமே எங்கிட்ட ஆதாரம் இருக்குது, நிரூபிக்க முடியும். ஆடியோ ஆதாரம் இருக்குது, அந்த மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்தது இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என் இயக்கத்துக்கு வராதே. எனக்கு ஒரு மிகப்பெரிய என்னுடைய மனைவியை மிக குறிப்பாக சொல்லணும்னா, என் மனைவியை கைது செய்யணுங்கிறத திட்டமிட்டு இவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. 11ஆம் தேதி வாக்குமூலம் அவங்கக்கிட்ட வாங்கக்குள்ளேயே என் மனைவியை கைது செய்யணுங்கிறத இவங்க பிளான் பண்ணிட்டாங்க. அப்படி வராதே. சுவிதாவுக்கு எல்லாமே தெரியும், அவங்க நீங்கள் தலைமறைவாக இருன்னு சொன்னாங்க அப்படிங்கிற வாசகம்லாம் அந்த வாக்குமூலத்தில் வருது. இது முழுக்க முழுக்க எனக்கு அத்தனை விதத்தில் எதிராக தான் இருந்ததே தவிர, அப்படி சொன்னால் அதில் அடிப்படை ஆதாரமே அற்றது. இதில்